ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டீல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, மக்காச்சோள மாவை பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரொட்டி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த மக்காச்சோள மாவு பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். நம்ம மக்காச்சோளத்தை வாங்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி திரித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸு இந்த மாதிரி எதுனாலும் நம்ம வந்து சட்டுன்னு பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், சேம் டைம் ரொம்ப மணமாகவும் இருக்கும். அதுதான் மெயின் விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகா, இதோடய வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முருங்கைக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி கையளவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதோடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நம்மளுக்கு முழுசாக இருக்கும். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த வெங்காயத்தையும் நல்லா உதுத்து விட்டுக்கணும். அப்போ தான் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வாய்க்குமே வந்து அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு, கீரையோட டேஸ்ட்டு எல்லாமே நல்லா கலந்து வரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக வராது. பாருங்கள், இந்தளவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வந்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அடை மாதிரி தான் செஞ்சு எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து ஊற வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே அவசியம் இல்லை. நம்ம உடனே நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசைக்கல் வந்து நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சமாக பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் கையை நல்லா முக்கிட்டு நம்ம எடுத்த மாவையும் நல்லா ஒரு பெரிய சைஸ்க்கு வந்து எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே பண்ணுறதுனால டேரெக்டாக வந்து பாத்திரத்துலேயே பண்ணுறேன். இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு துணிலையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ தட்டிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போது தண்ணி தொட்டு நல்லா விரித்து விடணும். நல்லா மெல்லிசாக ஒரு கையால் தண்ணி தொட்டுட்டே விரித்து விடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக முருங்கைக்கீரை பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் முருங்கைக்கீரை இல்லைன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நிறைய கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எல்லாமே சேர்க்கலாம், கேரட் சேர்க்கலாம். ஸோ எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து செய்யலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம அரிசி சார்ந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மக்காச்சோள ரொட்டியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக வந்து தட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த மக்காச்சோளத்தோட ஃப்ளேவரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வருது. இப்போ நம்ம மாற்றி போட்டுடலாம். பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. அதோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். இப்போ 2 சைடு நல்லா வந்து கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் அந்த வெங்காயம்லாம் நல்லா கிறிஸ்பியாகிற மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா மாற்றி போட்டாச்சு. 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு, ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.